Hi, this is Rasul from Rabba UPVC Windows, Doors and Interiors. இன்னைக்கு கோயம்புத்தூரில் UPVC யூஸ் பண்ணி மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப், டிவி யூனிட் இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த கிளைண்ட் வந்து சைவ வீட்டு சமையல் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு முதல் முறையாக வந்து நம்ம ஒரு யூடியூபருக்கு நம்ம இன்டீரியர் பண்ணித்தரோம். அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இவங்க வந்து குக்கிங் சேனல் வச்சுருக்கனால கிச்சன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த கிச்சனுக்கு யூபிவிசியில் இன்டீரியர் பண்ணணும்னு சொல்லி நம்ம ரபா கிட்ட வந்திருக்காங்க. ஸோ இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சசரிஸ் லைக் ஹைட்ராலிக் புல் டவுனு, ரோலிங் ஷட்டரு, மேஜிக் கார்னர், பேண்ட்ரி யூனிட் இது எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் அகெயின் ப்ளைவுட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ஆட்டோ க்ளோசர் ஹிஞ்சஸ் போட்டு எல்லா டோருமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைமரி யூனிட்டில் சிங்க்கு கீழே ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம டோர் கவரேஜ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ க்ளோசர் ஹிஞ்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ யூபிவிசியில் ஹெவி மெட்டீரியலில் நம்ம போடும்போது தாராளமாக இந்த ஆட்டோ க்ளோசர் ஹிஞ்சஸ் எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். தென் டேண்டம் பாக்ஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் சைஸஸில் 4 inch, 6 inch and 8 inchஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த கிச்சன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், உள்ளே வந்து என்னென்ன திங் வச்சுருக்காங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக 4 inch பேஸ்கெட்டில் கட்லரி ஆர்கனைசர் இல்லாமல் எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம கட்லரி ஆர்கனைசர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த திங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி அதோட ஸ்பேஸில் வந்து நம்மளால் வச்சுக்க முடியும். தென் அடுத்து 6 inch டெப்த்தில் பிளேட்ஸு, சின்ன சின்ன வெசல்ஸ், கப்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. தென் 8 inchல பிளேட் ஆர்கனைசரு அண்ட் தென் அவங்களோட சில திங்ஸ் வந்து நம்ம வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெயிட்டான பொருள் எவ்வளோ வச்சாலுமே இந்த டேண்டம் பேஸ்கெட் வந்து நல்லா தாங்கும். தென் இந்த கிச்சன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மேட் பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆயில் புல் அவுட் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து 2 ஷெல்ஃப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, இதுலேயே 3 ஷெல்ஃப்ஸ் இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஹைட்டுக்கு எது தேவையோ அது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். தென் இங்கே ஒரு டபுள் டோர், இதில் வந்து மேஜிக் கார்னர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயுமே வந்து நம்மளால் நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபுல் செட்டே வந்து நம்மளால் வெளியே கொண்டு வந்துக்க முடியும். ஸோ இது வந்து இந்த கார்னரை வந்து எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்மளால் பண்ணிக்கலாம். தென் அகைன் இங்கே ஒரு 3 டேண்டம் பாக்ஸஸ் போட்டிருக்கோம். சேம் அதில் சொன்ன மாதிரியே இது ஃபுல்லாகவே திங்ஸ் வச்சுருக்காங்க. தென் இங்கே ஒரு கார்னர் டோர். ஸோ இந்த ஹிஞ்சஸ்லேயே வந்து கார்னர் டோருக்கு உண்டான ஹிஞ்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி கார்னரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வால் யூனிட்டில் ஆக்சசரிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைட்ராலிக் டாப் ஓப்பன் டோரு, தென் உள்ளே வந்து ஒரு ஹைட்ராலிக் புல் அவுட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே நம்மளால் ஆக்சசரிஸ் லோட் பண்ணிக்க முடியும். அரவுண்ட் ஒரு 6 to 10 kg வரை இதில் வந்து நம்ம லோடு வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஹைட் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துலேயே இது தாராளமாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து 2 பட்டன்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளோட உள்ளே வைக்கிற பொருட்களோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம லோடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு புல் டவுன் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். தென் இப்படி போய் ரெஸ்ட் ஆகிக்கும். நீங்கள் ஒரு சைட் டோர். ஸோ இதுலேயும் ஸ்டோரேஜுக்காக டிவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். தென் இங்கே ஒரு டாப் ஓப்பன் டோர்.
நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா மேசனரி ஒர்க் எதுவுமே இல்லை, ஃபுல்லாகவே பாக்ஸ் மேக் பண்ணிவிட்டு ரோலிங் ஷட்டர் அண்ட் சைட் ஹேங் டோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரோலிங் ஷட்டரில் எப்போவுமே பார்த்திங்கன்னா இதில் எல்லாருமே மிக்ஸி வைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம கிரைண்டர் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காக நம்ம டிவிஷன்ஸ் வந்து வெறும் டபுள் டிவிஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு தகுந்த மாதிரி எந்த ஹைட்டில் வேணால் நம்மளால் பிரிச்சுக்க முடியும். தென் இங்கே டபுள் டோர். ஸோ இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி அதுக்குண்டான ஆக்சசரிஸ் எல்லாமே இந்த செட்டில் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. ரோலிங் ஷட்டருக்கு அப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. ஸோ அந்த ஸ்டோர் ரூமுக்கு டோர் கவரேஜ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே ஒரு ரூம் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து டோர் கொடுக்காம வெளியே அவுட்டரில் வந்து நம்ம டோர் கவரேஜாக கொடுத்துருக்கோம். தென் இங்கே வெர்டிக்கல் பேண்ட்ரி யூனிட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேண்ட்ரி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரு கிளாஸில் ஆனது. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்லான பேண்ட்ரி யூனிட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதோட டெமோ பாருங்கள் எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த பேண்ட்ரி யூனிட் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஐட்டம் கொண்டு பெரிய ஐட்டமாக இருந்தாலும் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பூஜா யூனிட்டில் மேலே வந்து கிரானைட் கல் மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ கீழே வந்து ஃபுல்லாகவே நம்ம கவரேஜ் கொடுத்துட்டு டோரு அண்ட் ட்ராயர் இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெட்ரூமில் 10 feet வித்து 10 feet ஹைட்டில் வந்து வார்ட்ரோப் வித் லாஃப்ட் கவரிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சேம் ஒயிட் அண்ட் டீக்வுட் கலரில். ஸோ இந்த வார்ட்ரோப் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ யூஸ் ஆகுதுங்கிறது தெரியும். ஸோ இதில் சேஃப்டி லாக்கர் ட்ராயர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இதில் ரோஸ் கோல்ட் வித் மேட் பிளாக் கலர் ஆன்டிக் ஹேண்டில்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தென் ஆஸ் யூஷுவல் லாஃப்ட் கவரேஜும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஸ்டீல் பீரோ வந்து இங்கே டெம்பரரியாக வச்சுருக்காங்க. இது வந்து வேறு ரூமில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நம்ம வீட்டில் இந்த ஸ்டீல் பீரோவில் இந்த இடத்துல பெர்மனெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இதையும் நம்ம அவுட்ரு கவரேஜ் பண்ணி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அவுட்ரு கவரேஜ் பண்ணி பீரோ தெரியாத அளவுக்கு நம்மளால் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷிங் ஏரியா வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம மறைக்கணும். ஹாலில் இருக்கும்போது வாஷிங் ஏரியா மாதிரி தெரியக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம இந்த ஸ்லைடிங் டோர் செட்டப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா ஒரு வார்ட்ரோப்க்கு டோர் போட்ட மாதிரி இல்லை ஒரு ஷோகேஸ் ஷெல்ஃப் டோருக்கு டோர் போட்ட மாதிரி நமக்கு தெரியும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இப்படி டபுள் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணி வைக்கும்போது ஸ்பேஸும் நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஓப்பனிங்க்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கனால நமக்கு ஸ்பேஸ் வந்திருக்கு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூபிவிசிலே ஃபுல்லாக பெட்டு கொடுத்துட்டு தண்ணி வடிஞ்சால் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக பெட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற ஸ்பேஸில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரேக்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது ஹால்லன்னு இல்லை, நம்ம வேறு எந்த இடத்துல வச்சுருந்தாலும் இது இந்த மாதிரி மறைக்கணும் அப்படின்னா நம்மளால் பண்ணிக்க முடியும். அதுக்கு உண்டான ஸ்பேஸ் அவைலபிலிட்டி இருக்கிற இடத்துல. நெக்ஸ்ட்டு ஒரு 10 feetலேருந்து 7 feet ஹைட்டுக்கு உள்ளே மட்டும் ஒரு டிவி யூனிட் செட்டப் வந்து கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் டீக்வுட் கலரில். ஸோ இங்கே வந்து யூபிஎஸ் ஸ்டோரேஜ்க்காக ரேக் ப்ரொவிஷன், தென் பேக்ரவுண்டில் ஃப்ளூட்டட் பேனல், பெர்கோலா வித் எல்இடி டவுன்லைட்ஸு, ஃப்ளோட்டிங் பாக்ஸு, தென் இங்கே வந்து ஓப்பன் ஷோகேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே தான் நம்ம வாஷிங் ஏரியாவையும் சேம் ஒயிட் அண்ட் டீக்வுட் கலரை சூஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீட்டில் நம்ம பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி குவாலிட்டியோட ஒரு அழகான இன்டீரியர் ஒர்க் உங்கள் வீட்டுக்கும் பண்ணணுன்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.